ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ப்ராப்ளம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஷோல்டர் ப்ராப்ளம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் லூஸ் தாங்க. அதுதான் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறது? ஏன் வருது? இதுக்கு என்ன பண்ணுனா வராது? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கழுத்து ஓப்பன் நான் கம்மியாக தாங்க கட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஷோல்டர் ஃபால் வருது. ஏன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேக் பீஸ் ஆல்ரெடி நான் கழுத்து வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எவ்வளோ கழுத்து வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 1/4 இன்ச் வச்சுருக்கிறேங்க மேலே. கீழே வந்து 2 1/2 இன்ச்சுங்க. ஏன் 2 1/2 இன்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலேயும் 2 1/4 வச்சு கீழேயும் 2 1/4 வச்சோம்னா, கழுத்து வந்து ஒரே நேராக இருக்கிற மாரி இருக்கும். நல்லா அழகாக வளைஞ்சு வராது. கீழே அதனால தான் 1/4 இன்ச் தள்ளி நான் 2 1/2 மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், மேலே இப்போ 2 1/4 வச்சுருக்கிற ஸ்டிச்சிங்கோட 2 1/2 வந்துடும். கீழே வந்து கட்டிங் 2 1/2 வச்சுருக்கிற ஸ்டிச்சிங்கோட 2 1/4 வருங்க. இப்படி வச்சாதான் அழகாக கழுத்து வளைஞ்சு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீப் நெக்காக போட ரொம்ப பிடிக்கும். 10 இன்ச்சு 12 இன்ச்சுலாம் வச்சு கூட போடுவாங்க. பேக்கில் வந்து ஒரு 14 15 இன்ச்சு உயரம் வச்சோம்னா 12 இன்ச்சு 11 இன்ச் வரைக்குமே வச்சு போடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டீப் நெக் போட ஆசையாக இருக்கும். ஆனால் ஷோல்ட்ரு வந்து இறங்கிட்டே இருக்கே, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் தைச்சதுக்கப்புறம் ஷோல்ட்ரு இறங்குது அப்படின்னா நம்ம நாட்டு வச்சு விட்டுருவோம். ஷோல்ட்ரு ஃபாலுக்கு நாட்டு தான் கரெக்டான சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நாட்டு வந்து ஒரு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறது தான். ஷோல்ட்ரு இறங்குறதுக்காக நாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டு கிடையாது. அப்படியே நம்ம நாட்டு வச்சு கொடுத்தா கூட அவங்க போடுறவங்களுக்கு லைட்டாக ஷோல்டர்கிட்ட லேசாக தூக்கிரும். அது தூக்கிட்டு இங்கே கிச்சுக்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். கை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஷோல்டர் வந்து இறங்குறனால நம்ம இழுத்து தானே நாட் கட்டுவோம். அந்த ஒரு அவங்களுக்கு கஸ்டமர் வந்து ஃபிட்டாக போடுற அந்த கம்ஃபர்டபுளே இல்லாமல் ஏதோ ஒரு குறை இருக்கிற ஃபீலே அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன உங்களுக்கு நானே இந்த ப்ளவுஸில் இது எதனால இந்த ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அந்த பேக் பீஸ் வச்சு மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணணும். இது கொஞ்சம் காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா பயம் இல்லை. கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற கிளாத்தாக இருந்துச்சுன்னா நல்லா 1க்கு 4 குண்டூசி நல்லா வச்சு நல்லா எல்லா பக்கமும் எங்கே உங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடம் வச்சு நல்லா குத்திட்டு நீட்டாக பேக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கழுத்து வந்து இப்போ அடித்து திருப்ப மாட்டேன். எப்போவுமே எந்த கிளாத்துக்குமே அடித்து திருப்ப எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால நான் ஃப்ரண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓவர்லாக்லாம் போட்டுட்டு ஷோல்ட்ரு ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்து வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து பண்ணிப்பேன். பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் கூட நான் கிராஸ் பீஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் பைப்பிங் வைப்பேன். எனக்கு அப்படி வச்சா நீட்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். இப்போ பேக் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு டாட் பிடிப்பேன் பாருங்கள். அந்த டாட் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு சிலர் ஷோல்டருக்கு நேராக வைப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் இதாக வைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுப்பாங்க. நான் அதே மாதிரி இந்த பக்கம் 4 இன்ச் அந்த பக்கம் 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்போ ஷோல்ட்ரு பிடிக்க போகிறேன். பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கீழே வந்து அந்த டாட் பிடிக்கல. பேக்கில் டாட் பிடிக்காம அந்த கழுத்து எப்படி இருந்துச்சு. இப்போ நான் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கழுத்து என்னவா இருக்குன்னு பாருங்கள். அப்படியே விரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? திரும்பி பாருங்கள். நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, லைட்டாக நான் பிடிக்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அந்த ஷோல்ட்ரு வந்து அப்படியே விரிஞ்சுக்கும். நம்ம பிடிச்சதுக்கப்புறம் விரியுது பாருங்கள். அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற அளவு. இதனால தான் நம்ம கழுத்து வந்து வைக்கும்போதே அவங்க ஒரு சிலர் பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். ரொம்ப சின்ன உடம்பா இருக்கிறவங்களுக்குலாம் கம்மியாக வச்சுக்கலாம். ஐயோ கம்மியாக வச்சா கழுத்தை ஒட்டி இருக்குமா, இல்லை உங்களுக்கு ரொம்ப கழுத்து ஏறிட்டுருக்குமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே பிடிச்சிட்டாலே ஷோல்ட்ரு தன்னால் விரிய ஆரம்பிச்சிடும், பார்த்துருப்பீங்க. இதுதான் ஷோல்ட்ரு ப்ராப்ளத்துக்கு வர்ற முக்கிய காரணம். இது தெரியாமல் நம்ம வந்து புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னு, ஏன்னா நானும் அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவோம், எல்லோரும் 3 இன்ச்செலாம் வைக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம வச்சா என்ன, அப்போ நம்ம யோசிக்கிறத தப்புன்னு சொல்லி 3 இன்ச்சு வச்சுட்டு கீழேயும் கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு இங்கே கீழே வந்து ஹிப்கி
கிட்ட பிடிக்கும்போது அப்படியே விரிஞ்சோன்னே எவ்வளோ பெருசாக சுத்தமாக போடவே முடியாத மாதிரிலாம் என் ப்ளவுஸுக்கு அந்த மாதிரிலாம் தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இது பிடிக்கும்போது இப்படி விரியுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அப்போ நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம அப்போ என்ன பண்ணணும், கழுத்து ஓப்பன் பண்ணும்போதே நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஷோல்ட்ரு விரிய போகுது. இதில் விட என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீப் நெக் போடுறவங்க வந்து இதே நான் 2 1/4 வச்சேன் பாருங்கள். இது வந்து ஒரு 34 இன்ச்சு சைஸுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸு. சின்ன உடம்பு தான் இருக்கும். அவங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு தான். அவங்களுக்கு வந்து நான் 2 1/4 வச்சேன் பார்த்தீங்களா, கட்டிங்க்கு. ஓப்பனோட 2 1/2 வச்சேன். இதே ரொம்ப இன்னமும் இவங்க வந்து இன்னமும் எனக்கு ஒரு 2 இன்ச்சு டீப் இறக்கு அப்படிங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் 2 தான் வச்சுருப்பேன். ஸ்டிச்சிங்கோட 2 1/4 வச்சு அடிச்சிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து எந்த அளவுக்கு இறக்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து விரிவு குடுக்கும். அதனால தான் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே இறங்கி கீழே போயிருது. இது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்டிச் பண்ண அளவு ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து ஷோல்ட்ரு லூஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஷோல்ட்ரு லூஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கழுத்து ஒரு சில கஸ்டமர் வந்து கீழே ஹிப்பு வந்து எனக்கு தூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹிப்பு வந்து தூக்குதுன்னு சொல்லி டக்குன்னு அந்த ஏன்னா சென்டரில் தானே தூக்கும். அப்போ நம்ம அந்த 2 டாட்டை தான் பிடிப்போம். இப்போ அந்த எல்லோ கலர் ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ½ இன்ச் நம்ம நார்மலாக பிடிக்கிறதுக்கே அவ்வளோ விரிஞ்சது. இன்னும் ஒரு 1/4 இன்ச் பிடிக்கும்போது எவ்வளோ விரியும். அதனால அங்கே பிடிக்கக்கூடாது. அப்போ இது தூக்குதே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கே தான் நம்ம பிடிக்கணும். அங்கே பிடிச்சிட்டா தான் நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும், ஏன்னா ஹிப்பு லூஸாக இருந்தால் தானே அது பேக் வந்து தூக்குறது, ஃபிட்டாக இருந்துச்சுன்னா தூக்காது. அதனால் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல தான் பிடிக்கணும். இன்னொன்று 3வது பார்த்துட்டிங்கன்னா, முன்கழுத்து லூஸாக இருந்தாலும் ஷோல்ட்ரு வந்து இறங்கும். இந்த முன்கழுத்து வந்து அதிகமாக லூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவங்களுக்கு கஸ்டமர் சொன்ன மாதிரி தான் வச்சுருப்போம். இருந்தாலும் ஏன் லூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங்னால தான். இது பாருங்கள், இப்போ இது பேக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோமா, அதனால என்ன தான் நீங்கள் இழுத்தாலும் அதோட வந்து அது துணி என்ன தன்மையும் அதுதான். இதே கிராஸுங்கும்போது நம்ம என்ன அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நீளமாக இழுத்துட்டு வரும். ஏன்னா முன்னாடி வந்து கிராஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி நல்லா நீட்டாக அழகாக இடுப்பாக இருக்கிறதுக்காக கிராஸ் கட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஸ் கட்டிங் போடுறவங்க போடும்போது முன்னாடி கொஞ்சம் வந்து இழுக்கும். சரிங்களா? அப்போ இழுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கழுத்தும் சேர்ந்து தான் இறங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கட்டிங்லேயே ஒரு 1/4 இன்ச் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லை அதுலேயே கொஞ்சம் லூஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அப்படி தான் 5.5 இன்ச் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 5 1/4 வச்சுக்கலாம். இல்லை 6 இன்ச் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா 5 1/4 வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணி வச்சதுனால ஒன்றும் தப்பு இருக்காது. இல்லை அப்படி வச்சா ரொம்ப கழுத்துக்கிட்ட வந்து அழுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவே கிராஸ் கட்டிங் தான் நல்லா இப்படி இழுத்து கொடுக்குறது தான். அதனால் அது நீட்டாக அழகாக வந்து உட்காந்துரும். இப்போ ஷோல்ட்ரு வந்து முன்கழுத்து வந்து லூஸ் ஆயிடுச்சு, ஷோல்டரில் முன்கழுத்து லூஸாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டரை பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டரை நம்ம தொடவே கூடாது. ஏன்னா ஷோல்ட்ரு வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லித்தானே நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அப்புறம் எப்படி ஷோல்ட்ரு ஃபால் வரும்? அப்போ வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ முன்கழுத்து இப்படி லூஸாக இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி கழுத்துக்கிட்ட அந்த வளைவு இருக்குது பாருங்கள், ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் அந்த சென்டரில் அந்த வளைவில் ஒரு 1/4 இன்ச் நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? 1/4 இன்ச் 1/2 இன்ச் பிடிக்கலாம். ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச்சில் போயிடுச்சுன்னா முன்னாடி வந்து ரொம்ப சுருக்கி சுருக்கி கோடாக வந்துட்டு ப்ளவுஸே ஒரு ஒரு நீட்டாக இல்லாமல் நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ இது ஷோல்ட்ரு ஃபாலுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 1/4 இன்ச் பிடிக்கிறேன், எப்படி உள்ளே வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்ப நமக்கு முன்னாடி பிரச்சனை, அதாவது முன்கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னா இங்கே தான் பிடிக்கணும். நம்ம மேலே வந்து தொடவே கூடாது. மேலே தொட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த இடம் குத்திட்டு அழுத்திட்டு இருக்கும். அதனால் இதுதான் இந்த ஷோல்டர் பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.